நல்ல ஒரு பிளேயிங்க, பட் ஒரு ரன் தான். ஸோ ஸ்ட்ரைக்ல காளி 2 பாலுக்கு 9 ரன் ஆடணும். காளி மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு அவங்க டீமுக்காக. கார்த்தி நான் ட்ரில்லன் வந்தார் பாருங்கண்ணா. ஸோ மேட்ச் என்ன ஆக போகுது? 2 பால் அவங்க டீம் காளியை நம்பிட்டு இருக்கு. ஸோ காளி அடிச்சு கொடுப்பாரா? காளி ட்ரை பண்ணாரு, மேல போயிருக்கு. ஆஹா, நல்ல ஒரு கேட்ச். அம்பையர் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ காளி அவரோட விக்கெட் போயிருக்கு. இது அயர்லாந்து டீமுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பால் தானே கார்த்திக். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நட்டு போயிருக்காரு உள்ள. ஒரு பாலுக்கு 9 ரன் கிட்ட ஆடணும். செக் பண்ணிக்கிறேன். எஸ், ஒரு பாலுக்கு 9 ரன் ஆடணும். ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க டேபிளில் அடுத்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகி மேலே போவாங்க. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே அடுத்த மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்திருக்காங்க. மேட்சோட லாஸ்ட் பால். இனிதே முடிந்தது இந்த ஆட்டம். ஸோ இந்த மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு எஃபெக்ட். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா பால் டு பால் ஓரளவுக்கு மேட்ச் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட் போக போக அப்படியே மேட்ச் மாறிடுச்சு. ஸோ இதனால இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி அவங்களோட டேபிளில் மேலே போகிறாங்க 4 பாயிண்ட்ஸோட. ஸோ இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரைனா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சூப்பராக போயிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த மேட்ச் எல்லாரும் வெயிட் பண்ணி கொடுத்த மேட்ச். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் இது. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் டேபிள் டாப்பில் போய் நிற்பாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் குவாலிஃபைட் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் நின்றுவாங்க. 2 டீமுக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ச். ஸோ பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மேட்சோட ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ போன மேட்சோட ரிசல்ட்டா ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட பாயிண்ட் ஆட் அப் பண்ணி 2 பாயிண்ட்ஸ் ஏற்றி ஸோ செகண்ட் பொசிஷனில் போய் நின்றுட்டு இருக்காங்க பி போலில். ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் இந்தியா மேட்ச் இந்த மேட்ச் வின் பண்ணாங்க அப்படின்னா நெதர்லாந்து கொஞ்சம் கஷ்டம். அம்பையர் கொஞ்சம் இந்த மேட்ச் அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஓகே, ஓகே, பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க, ஃபீல்டர்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் நம்ம சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முக்கியமான ஒரு மேட்ச். நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்.
இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாங்க, நிறைய எதிர்பார்க்கலாம். ஸோ அம்பையர் ட்ரில்லனா அண்ட் லெக் அம்பையர் விக். ஸோ பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் நேம் கார்த்தினா, உங்க டீமோட 12th மேன் யாராவது இங்க இருக்கீங்களா? நேம் சொல்லுங்க. ஜான்சன் 12th மேனா வந்திருக்காரு இங்க. ப்ரோ அந்த பால் மட்டும் எடுத்து போட்டுருங்க. ஜீவா அண்ட் பிரேம். ஸ்ட்ரைக்கர் நேம் பவுலர் மணி. மணி வந்து அவங்க டீமுக்காக ஃபர்ஸ்ட் ஓவரை ஸ்டார்ட் பண்றாரு. கபி கபி இங்க இருக்கியா? கபி 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 மேரே தில்லுமே. கபி உன் பேக் கொஞ்சம் தேவை. கபி உன் பேக்ல ஒரு போன் இருக்கு, கொஞ்சம் வேணும் கபி. கபி 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 மச்சான் உன் பேக் வேணும்டா கபி. போன் உள்ள இருக்கு, உன் பேக் வேணும். உன் பேக் வேணும். கபியோட பேக் வேணும். ஆமா உன் பேக் தான் கபி, நான் தான் கேட்குறேன். உள்ள ஒரு ஃபோன் இருக்கு, எடுக்கணும். கபி பேக் அடிச்சிச்சு கபி. ஃபர்ஸ்ட் ஓவர் மணி. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட மணி ஸ்டார்ட் பண்ணிருக்காருங்க இந்த மேட்சை. மேட்ச் ஃபுல்லாவே ஃபயரா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆஹா நல்ல ஒரு ட்ரை. ரன் அவுட் ஆன முயற்சியா? இல்ல. சோ மணி சூப்பரா போட்டிருக்காரு இது வரைக்கும் 2 பால். நல்ல ஒரு ஷாட் இங்க ஸ்ட்ரைட்ல. 4 ரன். நல்ல ஒரு ஷாட் இங்க. So next ball ரிவர்ஸ்ல திரும்பினது. ஒரு ரன்னா, சின்ன ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக். பட் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ மணி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு அவங்க டீமுக்காக. ஆகு மொட்டை வெயில மொட்டை அடிச்சுட்டு நின்றதுனால பைத்தியம் ஆயிடுவீங்கன்றாங்க. ஆஹா என்ன மாதிரி ஒரு பாலுங்க, செம்ம ஸ்கில்லுங்க இது. சூப்பரா போட்டிருக்காரு மணி. நல்ல ஒரு பிளே, கேட்சா. நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்க. 2 ரன்னா, 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சூப்பர், நல்லா போட்டிருக்காரு மணி இந்த ஓவர். ஸோ ஓவர் கொடுத்துருக்காங்க அம்பையர். ஸோ ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8.
ஸோ அடுத்த ஓவர் போட வந்திருக்காரு பவுலர் நேம் ஜான்சன் ரூபா. ஜான்சன் 2 டீமுக்கும் 12th மேனோட ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நல்லா போயிட்டு இருக்குங்க இந்த மேட்ச். 2 டீமும் சூப்பராக அவங்களோட எஃபெக்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பவுலரில் சின்ன ஒரு சேஞ்சஸ். ஸோ ரூபாக்கு பதிலாக உள்ள வந்திருக்காரு செல்வா. ஸோ செல்வா செகண்ட் ஓவர் போடுறதுக்காக வந்திருக்காரு. அம்பையர் கொஞ்சம் ஓகே தேங்க்யூ. ஸோ முக்கியமான மேட்ச். ரிவர்ஸ்ல திரும்பின பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க. பட் ஆனா ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பால் ஃப்ரம் செல்வா கிட்ட இருந்து. ஸோ இந்த மேட்ச்ல வரைக்கும் ஒரு பவுண்டரி மட்டும் வந்திருக்கு. செகண்ட் பால் நல்ல ஒரு பால். ரன் அவுட்டுக்கான முயற்சியா இல்ல ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஈஸியா. ஸோ ஒரு சின்ன ஒரு ரன் அவுட்டுக்கான முயற்சி பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் எஃபெக்ட் போட்டுட்டு இருக்காங்க 2 டீமுமே. நல்ல ஒரு பிளே ஆஃப்ல சின்னதாங்க ஒரு ஈஸி 2 ரன் ஈஸியா ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு த்ரோ ஃப்ரம் சரத் கிட்ட இருந்து. மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பின முறையில் பட் ஆனா பேட்ல படாம ஓடி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்பையர் லெக் பை தானே? எஸ் லெக் பைல ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சூப்பரா போட்டுட்டு இருக்காருங்க இந்த ஓவர் செல்வா. வைட்ல ஓடி ஒரு ரன் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அம்பையர் அங்க ஏதோ ஒன்னு சொல்லிருக்காரு. லெக் அம்பையர்ட்ட இருந்து ஏதோ சிக்னல் வந்திருக்கு. என்னன்றதை கேட்டுக்கலாம். லெக் அம்பையர் சின்ன டிஸ்கஷன். ஸோ அங்க கேப்டன் மட்டும் கொஞ்சம் பேசிக்கோங்க. மற்றவங்க கொஞ்சம் பின்னாடி உங்க ஃபீல்டிங்ல இருந்துக்கோங்க. ஆர்குமெண்ட் பேச அந்த இது எதுவுமே வேண்டாம். ஸோ அம்பையரோட கால் என்ன? ஸோ அவுட் கொடுத்துருக்காங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு இங்க உண்மையாவே தெரியல. வைட் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து போகுது. ஹிட் அவுட் தானே? ஓகே ஹிட் அவுட் முறையில் ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரேம் வந்து அவரோட விக்கெட் போயிருக்காரு. மண்ணின் மைந்தர் கொஞ்சம் வண்டியை வெளியே ஓட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். பட்டாசு டமல் டமா.
ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிஆர்பி கார்த்திக் உள்ள வராரு. ஸோ மொமெண்ட் வந்து இப்போ இந்தியா அப்படியே அவங்க பக்கம் எடுத்து வச்சிருக்காங்க. சூப்பராக பால் போட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மணி சூப்பராக போட்டார். செகண்ட் ஓவர் வந்து செல்வா சூப்பராக போட்டுட்டு இருக்காரு பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் ஓவர் ஒரு தட்டை கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் சின்ன சேஞ்சஸ் பண்ணி செல்வாவை எடுத்துகிட்டு வந்தாங்க. செல்வா சூப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிடைச்ச சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பிளேயர்ஸுமே. ஸோ பிஆர்பி கார்த்திக் அவர்கிட்ட வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த சைடில் விளாட்றவங்க கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த பக்கம் போய் விளாட்றங்க. பால் உள்ள வருது. தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிஆர்பி கார்த்திக். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ், பட் கீழே ஓடிட்டு இருக்கு பால். ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இது வரைக்கும். எஸ், ஒரு ரன். நல்ல ஒரு பவுலிங் ஃப்ரம் செல்வா கிட்ட இருந்து. சூப்பரா போட்டிருக்காருங்க செல்வா. நல்ல ஒரு பிளே லெக் சைட்ல. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமா? அங்க பைக்ல பட்டிருக்கு. ஸோ சின்ன ரெக்வஸ்ட், அங்கே பைக் யார் கொஞ்சம் விட்டுருக்கீங்களா, கொஞ்சம் எடுத்துருங்க. அம்பையர் 4 தானே, 4 கொடுத்துருக்காங்க. அந்த பைக் சைடில் இருக்கிறது கொஞ்சம் லைனுக்கு வெளியே விட்டுருங்க. கொஞ்சம் சின்ன ஒரு ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறோம். ஃபோர். எஸ் ப்ளீஸ், கொஞ்சம் அந்த பைக் மட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 19. ஸோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. நான் சொல்லுங்கண்ணா. பேட்டிங் பவர் பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பவர் பிளே. ஸோ இந்த ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் சீசன் 3யோட முக்கியமான சப்போர்ட்டாக நமக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கிற அண்ணன் அன்பில் மா ஆறுமுகம் அவர்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஓகே, தேர்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன் எடுத்திருக்காங்க. ரிவேஸ் திரும்பின முறையில், பட் பால் பின்னாடி போயிருக்கு. மறுபடியும் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க சூப்பரா. ரிவேஸ் திரும்பின பால், பட் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ட்ரை, பட் ஆனா இட்ஸ் a டாட் பால். நல்ல ஒரு ட்ரை லெக் சைட்ல. கேட்ச், நல்ல ஒரு கேட்ச்ங்க இங்க இஸ்ரேல் கிட்ட இருந்து. ஸோ ஆஸ்திரேலியா அடுத்த விக்கெட் வந்து இழந்திருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஜான்சன் உள்ள வராரு. Next batsman Johnson. So next batsman Johnson. ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்ப பட் ஆனா பின்னாடி தான் போயிருக்கு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இது வரைக்கும். லிங்கேஷ் இங்க ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. எஸ் நோ பால். அம்பையர் வந்து நோ பால் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ லெக் கால் வெளியே வந்து போட்டதுல நோ பால் கொடுத்துருக்காங்க. So no ball, free hit. But Australia utilize பண்ணுவாங்களா இந்த free hit? So free hit. கார்த்திக் ட்ரை பண்ணார் லெக் சைடில். பட் ஆனால் நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்கே இஸ்ரேல்கிட்ட இருந்து ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நல்ல ஒரு த்ரோ அப்படின்னு நான் சொன்னேன்னா அரேந்தன் என்ன பார்ப்பாரு. ஓவர். ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25, 2 விக்கெட். ஸோ உங்களுக்கான 3 ஓவர் முடிஞ்ச. எஸ் அண்ணா. ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸோ 3 ஓவர் முடிவில் ஒரு சின்ன ஒரு 1 minute கேப் ஃபார் போத் டீம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஆன் பண்ணியாச்சு. பிரேக் ஓவர். ஸோ ஃபீல்டிங் வந்துருங்க. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 25 ரன் ஆடிருக்காங்க 2 விக்கெட்டுக்கு. ஸோ ஓவருக்கு 8 ரன்ன்ற கால்குலேஷனில் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதே டீம் ப்ளீஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் வந்து நின்றுங்க. ஸோ ஆஸ்திரேலியா டீம் இது கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வைக்க மாட்டீங்களா? மேட்சை கவனிக்கிறீங்களா இல்லையா? அப்போதுலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் 3rd ஓவர் போயிட்டு இருக்கு அப்படின்னுட்டு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் பாக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்த மேட்ச்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஒரு மேட்சை பாருங்க. எந்த ஓவர் போயிட்டு இருக்கு என்னதுன்னு பாருங்க. ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் டைமிங் கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு போன என்ன அர்த்தம் இது? ஸோ 4th ஓவர் போடுறதுக்காக மணி வந்திருக்காரு. அண்ணா தல ஒரே நிமிஷம் மேட்சை ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ
இந்த மேட்ச் நமக்கு இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு அன்பில் ஆறுமுகம் அண்ணா 182வது வட்டக்கழக செயலாளர் அன்பிலுடன் அவரை வருக வருகன வரவேற்கிறோம். ஸோ இந்த மேட்சுக்கு வந்து நமக்கு ரொம்ப எப்பவுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய அண்ணன் மா ஆறுமுகம் அண்ணாவை அன்போடு பாசத்தோடு நாங்கள் இங்கே அழைக்கிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து நமக்கு நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மேட்ச் இந்த பிரீமியர் லீக் நமக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நம்ம இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் 182வது வட்டக்கழக செயலாளர் அண்ணன் அன்பில் ஆறுமுகம் அண்ணா. ஸோ அவர் வந்து நமக்கு எந்த டைம் நம்ம போய் கேட்டாலும் நமக்கு செம்ம சப்போர்ட் பண்ணி இந்த மேட்சஸ்க்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு நிறைய விஷயத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா உங்களை அன்போடும் பாசத்தோடனும் உங்க தம்பிங்க அனைவரும் உங்களை வருக வருக வரவேற்கிறோம்னா ப்ளீஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 minute ஸ்டாப் பண்ணுங்க மேட்சை. ஸோ ஆர்கனைசர் கமிட்டி ப்ளஸ் மற்ற எல்லா பிளேயர்ஸோட சார்பாகவும் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. எப்போ வந்து கேட்டாலும் எங்களுக்கு இல்லைன்னு சொன்னது கிடையாது. ஸோ மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த பிரீமியர் லீக் வந்து நமக்கு இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா தான். ஸோ நம்ம எந்த டைம் எப்போ போய் என்ன கேட்டாலுமே சரி நமக்காக எல்லாத்தையும் நமக்காக பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணா. ஸோ பாசத்துடனும் அன்புடனும் உங்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஓகே, so match we'll go for the match again. So money so wide. ரிவேஸ் திரும்பினாங்க, பட் ஆனா அம்பையரோட கால் வைடுன்னு வந்திருக்குங்க. ஸோ அங்கே ஆஃப் சைடில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் ஜான்சன் இருக்காரு. ரிவேஸ் திரும்பின பால், டாட் பால். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அங்கே பின்னாடி நின்றுட்டு இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க. அங்கே யாரும் நிற்க வேணாம். அந்த பேனர் பேட்ஸ்மேன் பேக் சைடில் நிற்கிற யாருமே அங்கே இருக்க வேணாம். இந்த பக்கம் நிறைய இடம் இருக்கு, இந்த பக்கம் வந்துக்கோங்க. அகைன் ரிவேஸ் திரும்பின பால் 1G. லெகம் பேர் கொஞ்சம் அந்த சைடில் நிற்கிறவங்கள கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் வர சொல்லுங்களேன். கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன்னா அங்கே வீடியோவில் கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு, ஒரு மாதிரியே தெரியுது. அது கொஞ்சம் அங்கே யாருமே நிற்க வேணாம். அம்பையர் ஸோ மணி சூப்பராக போட்டுட்டு இருக்காருங்க இந்த ஓவர். வைட் போட்டாலுமே சரி, பட் ஆனால் டாட் பால் எடுத்துடுறாரு. பவுண்டரிஸ் எதுவுமே போடாம செம்ம கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அகைன் ரிவேஸ் திரும்பின பால், பட் ஸ்ட்ரைட்ல வந்திருக்கு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க, ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. மணி சின்னதாங்க டென்ஷன், பேக்கப் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, முடிச்சு விட்டாங்க ஃபேனை.
ஆஹா, நல்ல ஒரு பால் ஃப்ரம் மணி கிட்ட இருந்து சூப்பரா போட்டிருக்காரு இந்த ஓவர். நல்ல ஒரு bowling. ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. அணியின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூனால லோட் ஆகிட்டு இருக்கு, இருங்க சொல்கிறேன். ஸோ 4 ஓவர் முடியல, அணியின் எண்ணிக்கை 31, 2 விக்கெட் போயிருக்குங்க. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு இது வரைக்கும் 2 டீமுக்குமே சரி. ஸோ நெக்ஸ்ட் பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா. ஸோ மேட்ச் ஆரம்பத்தில் சொன்ன அதே ஒரு விஷயம் தான், 2 டீமுக்குமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு மேட்ச். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க 2 டீமுமே. யா, நெக்ஸ்ட் பவுலர் ரூபா, ஸ்ட்ரைக்ல கார்த்திக், பிஆர்பி கார்த்திக். ஆஹா, ரிவேஸ் திரும்பின பால், ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணிருக்காருங்க. அகைன் ஒரு டாட் பால், அங்க விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் கேட்டுட்டு இருக்காங்க. பட் அம்பையர் சின்ன டிஸ்கஷன் அங்க போயிட்டு இருக்கு. ஸோ ரிவேஸ் திரும்பினாங்க, பட் நல்ல பால், டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ we wait for the umpire result. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அம்பையர். ஸோ நாட் அவுட், அம்பையரோட கால் வந்திருக்கு. ஸோ ஸ்கோர் தேவைப்படுது, பட் 31 ரன். இது வரைக்கும் ஆன எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் இப்படி தான் வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் பார்ப்போம் என்ன நடக்குது மேட்சோட ரிசல்ட். ஆஹா, தூக்கி விட்டாருங்க, கேட்சா. அச்சோ, கேட்ச் டிராப் பண்ணிருக்காருங்க. எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேட்ச் டிராப் ஆனா அந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி மாறுன்றது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னுட்டு. ஸோ ஃபீல்டிங் டீம், இந்த டீமுக்கு கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க இந்த இடத்துல, ஒரு சின்ன ஒரு கேட்ச் மிஸ்னால. ஜான்சன், லெக் அம்பையரோட கால், இது வைட் கொடுத்துருக்காங்க. ப்ரோ அங்க பின்னாடி நிக்கிறவங்க கொஞ்சம் நவுந்து இந்த பக்கம் வந்துருங்க. ஆஹா, அகைன் ஒரு ரிவேஸ் திரும்பப்பட்ட பந்து, டாட் பால். கண்ணா ப்ரோ, எம்சிசி கண்ணா, நான் கொஞ்சம் அங்க அப்படியே இருக்கிற எல்லாரையும் கொஞ்சம் நவுத்தி விட்டுருங்கண்ணா. ஆஹா, அடுத்த பால் விக்கெட் எடுத்திருக்காருங்க ரூபா ஜான்சனை. மேட்ச் அப்படியே இந்தியா அவங்க பக்கம் கையில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு கேட்ச் டிராப் ஆயிடுச்சு இந்த ஓவரில். பட் இருந்தாலும் அடுத்த அதே ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை தூக்கியிருக்காங்க. லெகம்பேர் இல்லைங்க, சரி விக்கு, அந்த சைடில் இருக்கிறவங்கள அப்படியே இந்த பக்கம் வர சொல்லு விக்கு. டேய், நான் பின்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறேன், கொஞ்சம் இந்த பக்கம் வர சொல்ல, ஃப்ரண்ட்ல நிற்க வேணான்னு சொல்ல, பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லோகேஷ். மேட்ச் அப்படியே இந்தியா அவங்க கையில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பிளே, நல்ல ஒரு ஃபீல்டிங், இங்க ரன் அவுட்டுக்கான முயற்சி. ஐயோ, டைரக்ட் த்ரோ மிஸ் ஆயிடுச்சுங்க. பட் ஆனால் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்க க்ளோஸ் சரத்துக்கிட்ட இருந்து, உண்மையே சரியான ஃபீல்டிங்க. இங்க டைரக்டா பட்டிருந்துச்சுன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, டைரக்டா முடிஞ்சிருக்கும் விக்கெட்டு. பட் இருந்தாலும்
அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பேட்ஸ்மேன் 2 ரன் ஓடி இருக்காங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35, 3 விக்கெட்டுக்கு. ஸோ ஓவருக்கு வந்து 7 ரன்ன்ற கால்குலேஷனில் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. 2 டீமுமே அவங்களோட மேட்சை வந்து கரெக்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் அம்பையர். ஸோ இந்தியா டீம் கொஞ்சம் சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பட் இந்த டிஸ்கஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் ஓவர் அம்பையர் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஹரி. ஸோ எதிர்பார்க்கலாமா லாஸ்ட் ஓவரை? பவுலர் சைட்ல இருந்தும் பேட்ஸ்மேன் சைட்ல இருந்தும் 2 பேர் சைட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாமா? பவுலருக்கு விக்கெட் கிடைக்குமா இல்ல பேட்ஸ்மேனுக்கு பவுண்டரிஸ் கிடைக்குமா? சூப்பரா போயிட்டு இருக்கு இந்த மேட்ச் இது வரைக்குமே. ஸோ லாஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா பிஆர்பி கார்த்திக் இருக்காரு. ஓகே, ஃபீல்டிங் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு ட்ரை, பட் நாங்கள் க்ளோஸ்ல நின்றுருக்கும்போது 1 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. ஸோ பவுலிங் கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்க கையில் வச்சிருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க இந்த மேட்ச். ஸோ லோகேஷ் ஸ்ட்ரைக்ல. நல்ல ஒரு பிளே, பின்னாடி போயிருக்கு பால். 1 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 2 ரன்னுக்கான முயற்சியா? இல்லை, நல்ல ஒரு ஃபீல்டிங். அங்க கீப்பர் ஓடி போய் எடுத்திருக்காரு. ஸோ பால் டு பால் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் அவங்களோட ரோலை கரெக்டாக பால் டு பால் ஆடிட்டு இருக்காங்க. பவுலர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எந்த ஒரு பவுண்டரிஸும் இல்லாமல் சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க இந்த மேட்ச். ஸோ மேட்ச் இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் 4 பால், 4 பால் இருக்குங்க. சின்ன ஒரு ஃபீல்டிங்கில் சேஞ்சஸ். லெக் சைட் ஃபீல்டர் உள்ள, ஆஃப் சைடில் ஏற்றிருக்காங்க மேலே. அக்ராஸ் வந்து ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் ஐ திங்க் ஸோ லெக் பைன்னு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது சின்ன ஒரு ஓவர் த்ரோவில் 1 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. சின்ன அங்கே ஒரு அப்பீல் போயிட்டு இருக்கு. பட் அம்பையர் அவர் டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 பால் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. பவுலர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க. ஒரு பாலுக்கும் டிஸ்கஷன் வேணாம். பேட்டிங் டீம் எல்லாருக்கும் தெரியும். அம்பையரோட சிக்னல் எதுவும் இல்லை. பால் கரெக்ட் பால் அம்பையர் கொடுத்துருக்காரு. நான் இங்கே ஈகரில் வெயிட் பண்ண அம்பையர் திரும்ப அடுத்த நிமிஷம் ஆன்ட்டு, பட் ஆனால் கரெக்ட் பால் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் ரெடி ஆகிக்கோங்க அடுத்த பாலுக்கு. நெக்ஸ்ட் பால். நல்ல ஒரு ட்ரை, பட் ஆனால் லெக் பை தான். ஐ திங்க் ஸோ 1 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நல்ல ட்ரை ப்ரோ. சூப்பராக போட்டுட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஹரி வந்து அவரோட பவுலிங் ஸ்கில்ல பயங்கரமாக காட்டிட்டு இருக்காரு இந்த இடத்துல. ஸோ லாஸ்ட் பால்
இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். ஸோ இந்த இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே ஆஸ்திரேலியா டீம் உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு உங்களோட டீம் டிஸ்கஷன் உள்ளே வச்சுட்டு அப்படியே ஃபீல்டிங் செட் பண்ணிக்கோங்க. இந்தியா அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நோ நீட் டு டிலே. நல்ல ஒரு ட்ரை இங்கே லெக் சைடில். ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்கே இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணிருக்காரு. 2 ரன்னுக்கான முயற்சி. 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. சின்ன ஒரு ஓவர் த்ரோ. 3 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 4வது ரன் அப்போ அம்பையர் அவுட் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு ரன்னிங் லாஸ்ட் பால். 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சூப்பர். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 43 ரன் ஆடிருக்காங்க 6 ஓவருக்கு. ஸோ 6 ஓவருக்கு 44 ரன் ஆடணும் இந்தியா டீம். ஸோ அகெயின் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க 6 ஓவருக்கு 43 ரன் ஈஸியாக ஆடிடலான்னுட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல எந்த விண்டுக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஈஸி டு வின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஃபுல் எஃபெக்ட் போடணும் மேட்ச்சில். ஃபுல் எஃபெக்ட் போட்டு ஆடினா மட்டும்தான் ரிசல்ட் கையில் வரும். ஸோ ஆஸ்திரேலியா டீம் கொஞ்சம் உங்கள் டீம் டிஸ்கஷன் உள்ளே போயிட்டு வச்சுக்கோங்க. ஓகே, உள்ள டீம் மீட்டிங் உள்ளே போட்டு அப்படியே நீங்கள் உள்ள ஃபீல்டிங் நின்றுக்கோங்க. அதே தான் பேட்டிங் டீமுக்கும். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் ஆஸ்திரேலியா டீம். சேம் இந்தியா டீம் இருந்து நல்ல ஒரு பவுலிங் ஸ்கில்ஸ் எல்லாருமே செம்மையாக ப்ரூவ் பண்ணி காட்டினாங்க. ஸோ 44 ரன் ஆடணும். ஸோ ஆஸ்திரேலியா டீம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஃபீல்டிங் உள்ளே போயாச்சு. பேட்டிங் டீம் உங்களோட பேட்டிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் மறுபடியும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம், காலையிலேருந்து நான் சொல்லிட்டு இருந்த அதே ஒரு விஷயம் தான். இந்த OMR பிரீமியர் லீக் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் 2 சீசன். ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த அண்ணன் ஆறுமுகம் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ரொம்ப நன்றி அண்ணா. ஏன்னா நம்ம எப்போ வந்து நம்ம இந்த OMR பிரீமியர் லீக் சீசன் கேட்டாலும் சரி, இல்லை மற்ற எந்த டோர்னமெண்ட் எந்த ஒரு ஹெல்ப்புக்கு எதுக்கு வந்து நம்ம கேட்டாலும் சரி, அண்ணன் வந்து இல்லைன்னு நமக்கு சொன்னதே கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி நமக்கு கூட இருந்து நமக்கு ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஒரு விஷயத்துலையும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆஸ்திரேலியா டீம் மேட்ச் உள்ள போகலாம். ஆஸ்திரேலியா டீம் ஃபீல்டிங் உள்ள போயிட்டாங்க. ஸோ பேட்டிங் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியா ரெடியாக இருக்காங்க. பேட்டிங்கில் 44 ரன் ஆடணும். உதயண்ணா
கொஞ்சம் எங்க இருந்தாலும் எங்க ஸ்டேஜுக்கு வருவோம். உங்க போன் என்கிட்ட இருக்கு. சின்ன ரெக்வஸ்ட், எல்லாரும் உங்க போனை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல ஒரு போன் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்கேயாவது விட்டோம்னா நமக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுனாலும் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ உங்களோட ஃபோனை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரம் நின்றுங்க. அம்பேர் கணேசண்ணா, ஸோ பேட்ஸ்மேன் ரெடி ஆயிட்டாங்க. ஸ்ட்ரைக்ல மணி. நெக்ஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து. ரெண்டு டீம் கேப்டன் இங்க வந்துருங்க. ஆப்கானிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து. ஃபர்ஸ்ட் ரெண்டு பால் சூப்பரா போட்டிருக்காங்க. நல்லா போட்டிருக்காரு கரி. நல்ல ஒரு ட்ரை. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு பிஆர்பி கார்த்திக். ஆஹா அடிச்சாருங்க மணி. 6 ரன். ரொம்ப நேரம் அப்புறம் இந்த லெக் சைட்ல ஒரு 6 ஒன்னு சூப்பரா அடிச்சிருக்காரு மணி. அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. சூப்பரா ஆடினார் மணி இந்த ஷாட்ல. ஷாட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா அக்ராஸ் நவுந்து வந்து சூப்பரா தூக்கி விட்டாரு. ஆஹா மறுத்த பால். இந்த பக்கம் ரிவேர்ஸ்ல பால் வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 2Gயா இல்ல 1Gயா இல்ல 3Gயா 4Gயா? 2G கொடுத்துருக்காங்க. ஒன் ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஷாட் ஆனால் மணிக்கிட்ட இருந்தது. நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் போன பால் வந்து ஒரு 6 ஒன்று அடிச்சாரு. ஸோ
போன பால் வந்து பாத்தீங்கன்னா லெக் சைடில் ஒரு 6, அடுத்த பால் ரிவேஸ் திரும்பின பால் பின்னாடி போயிடுச்சு, அதனால 1G. மணி சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஆஹா, அடுத்த பால் ஸ்ட்ரைட்ல நல்ல ஒரு கேட்ச் ஃப்ரம் ஜான்சன். சூப்பரா போட்டார் கார்த்தி இந்த ஓவர். ஒரு 6 ஒன்று போயிடுச்சு, இருந்தாலும் அதே ஓவரில் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. மணி அவரோட விக்கெட்டை இழக்கிறாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா. ஃபீல்டிங் டீம், நீங்க உங்க ஃபீல்டிங் பொசிஷன்ல இருந்துக்கோங்க. எதுக்கு நீங்க கும்பல்? ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. அணியின் எண்ணிக்கை 7, கரெக்டா? 7 ரன், ஒரு விக்கெட் போயிருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இஸ்ரவேல் உள்ள வராரு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து இருக்கு இஸ்ரவேலுக்கு. 175 வச்சிருக்காரு. உங்களுக்கு மேட்ச் வந்து பார்க்கணும்னா லைவ் வந்து நீங்கள் எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்த்துக்கலாம். இல்லை நான் வெறும் ஸ்கோர் மட்டும் பார்க்குறேன்னா கிரிக்கெட் ரோஸில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்கோர்ஸ். கிரிக்கெட் ரோஸில் லைவ் ஸ்கோர் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. எல்ஐ ஸ்போர்ட்ஸில் லைவ் வீடியோ கவரேஜ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு பவுலர் ராஜ். ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் சைடில் நல்ல ஒரு ஃபீல்டிங், ரன் அவுட்டா டைரக்டா அடிச்சிருக்காருங்க. அவுட் கொடுத்துருக்காங்க அம்பையர் அவுட் கொடுத்துருக்காங்க. பட் யார் அவுட்னா இங்க நான் ஸ்ட்ரைக்ல இருக்கக்கூடிய பிளேயர் அவுட். விக்கி எம்ஜே அவரோட விக்கெட் போகுது. நல்ல ஒரு ஃபீல்டிங், இங்க சூப்பரா ஃபீல்டிங் பண்ணி டைரக்ட் இட்டுங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். உண்மையாவே மேட்ச்ல ஃபுல் எஃபெக்ட் போட்டுட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா இது வரைக்குமே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அரவிந்த் உள்ள போயிட்டு இருக்காங்க, டீமின் கேப்டன். மேட்ச் அவர் கையில் எடுத்துப்பாரா? ஃபுல் கண்ட்ரோல் மேட்ச் எடுத்துட்டு வருவாரா? ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்னால ஒரு ரன் எடுக்க ட்ரை பண்ணி ஒரு விக்கெட் ஒன்று போயிருக்கு. எஸ், அம்பையர்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்திருக்கு. கேப்டன் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, எல்லாரும் கும்பல் கூட வேணாம் ஒரு பாலுக்குமே. இது வரைக்கும் நடந்த மேட்ச்ல இந்த மேட்ச் தான் கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. வைடு 36 ரன் ஆடணும் 29 பாலுக்கு. பால் டு பால் ஒரு ஓவரில் ஒரு ஏதாவது ஒரு பவுண்டரிஸ் அடிச்சா கூட மேட்ச் இந்தியாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கு இது வரைக்கும். நல்ல ஒரு ட்ரை, அடுத்து இந்த பக்கம் 6, நல்ல ஒரு ஷாட்டுங்க இஸ்ரேல் கிட்ட இருந்து. அழகா சூப்பரா எடுத்து ஆடினாரு. அழகா பார்க்கவே சூப்பரா இருந்ததுங்க இந்த ஷாட்டை பார்க்கறதுக்கு. நல்லா ஆடி இருக்காரு இஸ்ரேல் இந்த ஷாட்டை. அழகா நவுந்து வந்து அழகா டைமிங்ல கரெக்டா எடுத்தாரு. சூப்பரான ஷாட். இப்போ மேட்ச் அப்படியே மாறுது. இந்தியா பக்கம் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ப்ரெஷர் ஆறாங்க ஆஸ்திரேலியா டீம். அகைன் அடுத்த பால், நல்ல ஒரு டிரைவ், 1G. சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க இஸ்ரேல் இந்த இடத்துல. சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஒரு ரன் அவுட் ஒன்று ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு வரேன் மேட்ச் அப்படின்னு சொல்லி அவரு ஆடின 6லே தெரியுது அது. அகைன் ஒரு
ஒன் லெக் பாய்ஸ்ல 1G. ஏதோ ஒன்று ரிசல்ட் ரன் வந்துட்டு இருக்குங்க இந்தியா டீமுக்கு. ஆஸ்திரேலியா அவங்க ப்ரெஷர் ஆகிக்கிறாங்க, அவங்களே எடுத்துக்கிறாங்க ப்ரெஷர்ஸை. ஸோ கேப்டன், நோ நீட் டு டிஸ்கஸ். ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க. கேப்டன் உண்மையாவே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை அந்த பவுலிங்க்கு. ஸோ மேட்ச் மாறுதுங்க. 28 ரன் ஆடின 26 பாலுக்கு. அம்பையர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண வைங்க. கேப்டன் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஒரு பாலுக்கும் ஒரு இது பண்ணிட்டு இருக்கும்போது லேட் ஆகும். அடுத்த பால் நல்ல ஒரு ஆட்டங்க, சூப்பர். நல்லா உண்மையாவே யோசிச்சு ஆடினாரு. டாட் பால், ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட் பால் ஒன்று வந்திருக்கு. நோ, I think so. Last one ball, second over. We'll check the result. நல்ல ஒரு பிளே ஆஃப் சைடில். நல்ல ஆனால் ஃபீல்டிங், உண்மையாக நல்ல ஒரு ஃபீல்டிங்க இங்கே. ஸோ ஆஸ்திரேலியா டீம் ஓவர் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. கரெக்டா? கரெக்ட், 17 ரன்னுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 27 ரன் ஆடின 24 பாலுக்கு. நியூசிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான் டீம் கேப்டன்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் இங்க வந்துருங்க. நியூசிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான் டீம் கேப்டன் கொஞ்சம் இங்க வந்துருங்க. நியூசிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான். இன்னும் பேட்டிங் பவர் பிளே இருக்கு, எப்ப எடுக்க போறாங்கன்றது தெரியல. ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க. மணி, ஆப்கானிஸ்தான் கேப்டன். நல்ல ஒரு பிளே, லெக் சைட்ல ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்க ஜான்சன் இருந்து. மணி எங்க இருக்கீங்க? ஓகே, வாங்க வாங்க. ரிவேஸ் திருமண பால். ஐயோ, கேட்ச் டிராப். நல்ல ஒரு மொமெண்ட் இங்க இந்தியா டீமுக்கு. லெக் அம்பையர் அவுட் கொடுத்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா ஹிட் அவுட்டா? ஓ மை காட், யாருமே எதிர்பார்க்கலங்க. அவுட் கொடுத்திருக்காங்க லெக் அம்பையர். ஒரு நல்ல ஒரு லைஃப் நினைச்சீங்க எல்லாருமே. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹிட் அவுட் ஆயிட்டு போறாரு. ஸோ டீம் கேப்டன் எல்லாருக்குமே அவங்க டீம்ல ஒரு சின்ன ஒரு ஹாப்பி மொமெண்ட் வந்தது. ஓகே, கேட்ச் டிராப்னு. பட் ஆனா அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் அவுட்னு சொல்லிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ரன் வராதுண்ணா. ஸோ இது ரன் வராது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போடுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வராரு. ப்ரோ, கிக்கி ரோஸ்ல என்ன நேம் போட்டிருக்கு? இந்தியா டீம் 12th மேன். முருகா ப்ரோ, கிக்கி ரோஸ்ல என்ன நேம் போட்டிருக்கீங்க? ஸோ டாஸ் வின் பை
இல்ல இங்கே சொல்லணும். டாஸ் வின் பை நியூசிலாந்து. நல்ல ஒரு ட்ரை, இங்க ரிவர்ஸ் ட்ரை பண்ணாங்க, பட் ஆனா இல்ல. ஓகே, இறங்கி வந்து ட்ரை பண்ணாருங்க, பட் ஆனா ஒரு டாட் பால். ஆஹா, அரையா போட்ட பால், ரன் அவுட்டுக்கான முயற்சியா? இல்ல, டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். மூணு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை, போன் ஹேங் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க. 18 தான்டா, 18. ஸோ 1 மினிட் பிரேக். நியூசிலாந்து கேப்டன் சரத் கொஞ்சம் இங்க வர முடியும்? கொஞ்சம் இங்க வாங்க. மூணு ஓவருக்கு 18. நியூசிலாந்து கேப்டன் சரத், சரத் கொஞ்சம் இங்க வரவும். 18க்கு 26 ஆடணும். ஓகே, நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, டைம் அப், டைம் அப். கொஞ்சம் சீக்கிரம் எல்லாரும் ஃபீல்டிங் நின்னுக்கோங்க. ஓகே, பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. பேட்டிங் பவர் பிளே. ஸோ 3 பேர் வெளியே நிக்கணும். ஆஸ்திரேலியா டீம் கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்டிங் நில்லுங்க. கேப்டன் கொஞ்சம் இதை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பாலுக்கும் இப்படி கும்பல் கூடி இருந்தா என்ன அர்த்தம்? இந்த மேட்ச் தான் கொஞ்சம் டிலேவா போயிட்டு இருக்கு. ஸோ பேட்டிங் பவர் பிளே ஸோ யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா இந்தியா டீம்? ஓவருக்கு 8 ரன்ன்ற கால்குலேஷன்ல ஆடணும். 26 ரன் 18 பால் ஆட வேண்டியது இருக்கு. ஆஹா, ஃபர்ஸ்ட் பாலே ட்ரை பண்ண, லெக் சைட்ல ட்ரை பண்ணது. 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இது வரைக்கும். 2 ரன்னுக்கான முயற்சியா? இல்ல, 1 ரன் மட்டும்தான். பேட்டிங் பவர் பிளே. ஆஹா, நல்ல ஒரு பவுலிங், விக்கெட். மேட்ச் அப்படியே மாறுது. ஒரு பேட்டிங் பவர் பிளே, பட் பவுலர் சூப்பரா போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன்
சரத். ஸோ சரத் உள்ள வந்திருக்காரு. ஸோ பேட்டிங் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போயிடுங்க. ஃபீல்டிங் எல்லா பாலுக்குமே ஒரு கும்பலை கூட்டிடுறீங்க. திரும்ப நீங்கள் போய் நிற்கிறதுக்கே டைம் ஆகிடுது. ஓகே, அங்கே என்ன போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சரத் ஆன் ஸ்ட்ரைக். ஆஹா, ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்ல ஆடிருக்காருங்க. ஒரு ரன் ஈஸியாக ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன்னுக்கான முயற்சியா? இல்லை, நல்ல த்ரோ இங்க. சூப்பரான ஒரு த்ரோங்க இங்க. ஆஸ்திரேலியா டீம் அவங்களோட ஃபீல்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக போட்டுட்டு இருக்காங்க இது வரைக்குமே. நல்ல ஒரு பிளே இங்க ஸ்ட்ரைட்ல. ஆஹா, அம்பையர் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரன்னிங் இங்க. குட் ஷாட். நைஸ் ஃபீல்டிங் ப்ரோ. நைஸ் ஃபீல்டிங் ப்ரோ. பன்னெண்டு பாலுக்கு 21 ரன் ஆடணும். ஸ்கோர் எவ்வளோ ப்ரோ? ஸ்கோர் எவ்வளோண்ணா? ஸோ 23 ரன் ஆடிருக்காங்க இது வரைக்கும். பன்னெண்டு பாலுக்கு 21 ஆடணும். கேப்டன் கொஞ்சம் எல்லா ஓவருக்கு எல்லா பாலுக்குமே இந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பால் வந்து இங்க ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. லாஸ்ட் பால் வந்து பிரைம் பாக்கு வந்து சரியான ஒரு ஃபீல்டிங் பண்ணாருன்னு எல்லாரும் எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து சொல்றதுனால நான் இதை சொல்றேன். ஸோ நல்ல ஒரு ஃபீல்டிங். எனக்கு காசு கொடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லிக்கோங்க அதை. கார்த்தி அங்க எல்லாரையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி. ஸோ கேப்டன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுங்க. ஆஹா, நல்ல ஒரு ட்ரை. பட் டாட் பாலா மாறி இருக்கு. நல்ல ஒரு ட்ரை பண்ணாருங்க இஸ்ரவேல். ஆஹா, நல்ல ஒரு கேட்ச் பாக்கு கிட்ட இருந்து. நல்ல ஒரு ட்ரை பண்ணாருங்க. ஆனால் இஸ்ரவேல் உண்மையாவே அவர் இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு ஹோப் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் தயாளன். ஸோ நல்ல ஒரு கேட்ச் அங்க பிரகாஷ் பாக்கு அவர்கிட்ட இருந்து.
சூப்பரா பிடிச்சிருந்தாருங்க. ஏன்னா பால் ஹைட்டு செம்ம ஹைட்டு, கரெக்டாக கெஸ் பண்ணி பிடிச்சிருந்தாரு. ஸோ அண்ணன் இங்கே தான் பக்கத்தில் இருக்காப்புல. அண்ணன் ஒரு 500 ரூபா கொடுத்து சொல்ல சொன்னார். தேங்க்யூ. எனக்கு பார்க்கனாலே இது வரைக்கும் எனக்கு ஒரு 1000 ரூபா கிரெடிட்டே இருக்கு. ஆஹா, மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ட்ரை, பட் ஆனால் கீழே தான் போயிருக்கு பால். ஒரு ரன் மட்டும்தான். ரிவர்ஸ். ரிவர்ஸ்ல 2 ரன் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ட்ரை ஃப்ரம் சரத்துக்கிட்ட இருந்து. ஆஹா, மறுபடியும் ஒரு லெக் சைடில் ஒரு நல்ல ஒரு ட்ரை. ஆஹா, நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் பாக்கு. ஓவர் த்ரோவில் போயிருக்குங்க. ஸோ 3 ரன் மொத்தமா. ஸோ மேட்ச் நல்லா போயிட்டு இருக்குங்க. நல்ல ஒரு ட்ரை, டாட் பாலிங்க. ஸோ ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ 5 ஓவர் முடிவில் 29. லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 15 ரன் ஆடணும். ஒரு ஓவருக்கு 15 ரன் ஆடணும். அங்கே டிஸ்கஷன் ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு, வேணாம். ஸோ லாஸ்ட் ஓவர் 6 பாலுக்கு 15 ரன் ஆடணுங்க. ஸோ இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணாங்கன்னா இந்த சீசனில் ஒரு ஹோப் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ 4 பாயிண்டில் வந்து நிற்பாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக குவாலிஃபைட் ஆகிடுவாங்க. ஸோ 2 டீமுக்கும் மஸ்ட் வின் த கேம். ஆஹா, நல்ல ஒரு பால்ங்க இங்க, சூப்பரா போட்டிருக்காரு. ஸோ ஒரு டாட்டுமே வந்து ப்ரெஷர் தான். அகைன் ஒரு டாட் பாலிங்க. ஸோ 4 பாலுக்கு 15 ரன் ஆடணும். உள்ள எல்லாருமே ஒரு டென்ஷனோட இருக்காங்க. 2 டீமுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் இது. ஸ்ட்ரைட்ல அப்படியே நின்றுருக்கு. ஒரு ரன் மட்டும்தான். ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ 3 பால் இருக்கு. 3 பாலுக்கு 14 ரன் ஆடணுங்க.
அகைன் ஒரு டாட் பால். ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சது. 2 பாலுக்கு 14 ரன் ஆடணும். ஸோ அடுத்த மேட்ச் ரெடி ஆகிக்கோங்க 2 டீமுமே. ஓகே, இனிதே 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ட்ரை ஃப்ரம் இந்தியா சைடில் இருந்து நல்லா போயிட்டு இருந்தது மேட்ச் ஸ்டார்டிங்கில். ஸோ விக்கெட் விட விட மேட்ச் அப்படியே கை மாறிடுச்சு. லாஸ்ட் பால் டாட் பால். சூப்பரா முடிச்சிருக்காங்க இந்த மேட்ச். இந்த மேட்சோட ரிசல்ட்னால